இந்த கடை தான் பாங்க, நிறுத்துங்க வண்டிய. இதானா? சரி எல்லாம் இறங்குங்க. பரவாயில்ல, நல்ல பெரிய கடையா இருக்குது. நம்ம ஊர்லயே பெரிய கடைங்க, இங்கே எல்லா வகையான ஜவுளியும் இருக்கு. எப்பா டிரைவர் தம்பிய வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம், போய் சாப்பிட சொல்லுங்க. சாப்பிட்டு நம்ம கூப்பிடும் போது வந்தா போதும்னு சொல்லிருப்பா. சரிங்கப்பா. தம்பி நீங்க வெயிட் பண்ண வேணாம், நீங்க போய் சாப்பிடுங்க, நாங்க கூப்பிடும் போது மட்டும் வாங்க. சரிங்கண்ணா. சாப்பிட்றதுக்கு காசு வச்சிருக்கீங்களா இல்ல காசு தட்டுங்களா? இல்லண்ணா இருக்கு. சரி, ஓரமா இருங்க, நான் கூப்பிடும் போது வாங்க. சரிங்க. கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறமே, எம்பிட்ட ஆசையோட இருந்தேன். சின்ன பொண்ணும் நானும் பேசி சிரிச்சு அவளுக்கு பிடிச்சத நான் எடுக்க, நான் கண்ணசைச்ச அவ அதை எடுக்க எவ்வளவோ ஆசைப்பட்டேன். ஆனா கடைசியில இப்படி ஆயி போச்சே. சரி, போனை தான் கொடுத்துட்டு வந்தோமே, அந்த போன்லயாவது வீடியோ கால்ல அவ முகத்தை பார்க்க முடியுமான்னு பாப்போம். பரவாயில்லைங்க, கடை நல்லா பெருசா விலாசமாவே இருக்கு. எல்லா துணியும் இங்கே எடுத்துடலாம். ஆனா இங்க போட்டிருக்க லைட் எல்லாம் பார்த்தாலே விலை ரொம்ப அதிகமா இருக்கும் போலயே. ஏமா இதெல்லாம் ஹோல்சேல் ஷாப் தான், நீங்க எவ்வளவு துணி வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு ரேட்டுக்கு ஏத்த துணி இங்க கிடைக்கும். ஓ சரிங்க. சரி, இப்ப முகூர்த்தத்துக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு எடுக்கிறதா இல்ல மாப்பிள்ளைக்கு எடுக்கிறதா? பொண்ணுங்களுக்கு எடுக்கிறதுக்கு தாமா ஊருப்பட்ட நேரம் ஆகும். முதல்ல பொண்ணுங்களுக்கே எடுத்துருவோம், அதுக்கப்புறம் மத்தது பாத்துக்கலாம். சரி, முகூர்த்தப்பட்டு முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் பையனுக்கு போய் வேஷ்டி சட்டை பாத்துக்கலாம். அடுத்து மத்த சேலை இதெல்லாம் பாத்துக்கலாம். சரி, அப்படியே பண்ணிடுவோம். வாங்க, முகூர்த்தப்பட்டு இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன். அப்பா என்னப்பா, வா போய் துணி எடுக்க. அப்பா ஒரு நிமிஷம் போன் கொடுங்கப்பா, ஒரு முக்கியமான போன் பேசிட்டு வந்துடுறேன். முக்கியமான போனா? யாருக்குப்பா? ஐயோ அப்பா கொடுங்கப்பா. சரி இந்தாப்பா, பேசிட்டு கொடு. சரிப்பா, நீங்க போங்க. எம்மாடி கிளம்பிட்டியா? போலாமா? போலாம் பாட்டி. உள்ள அடுப்பெல்லாம் அணைச்சு வச்சிட்டியா? ஏன்னா நம்ம போயிட்டு வரதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும்னு தெரியல. ஏதாவது கணல் இருந்தா கூட இதாயிடுமா, நல்லா பார்த்து எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வா. எல்லாமே ஆஃப் பண்ணி லைட்ல ஆஃப் பண்ணிட்டு பாட்டி. சரிம்மா, சரி வா போவோம். போன் அடிக்குதே. யாருமா போன்ல? டேடின்னு போட்டிருக்கு. டேடினா அப்பா? மாப்பிள்ளையோட அப்பாவா? சரி பேசு. ஐயோ இல்ல பாட்டி, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, நீங்க பேசுங்களே. அட மாமான்னு சொல்லி பேசுமா. நீங்க பேசுங்க. அட என்ன புள்ள நீ, போன கொடு. ஹலோ. அலா. நேர்ல பார்த்தா வாய்ஸ் குயில் மாதிரி இருக்கு, போன்ல பார்த்தா என்னமோ மாதிரி இருக்கு. அலா அலா, கேக்குதா? ஏன் இப்படி கத்துற? கொஞ்சம் குறைவா பேசுமா, காது வலிக்குது. அலோ அலோ, கேக்குதா இல்லையா? வாயே திறக்காம இருக்காங்க. அலோ பாட்டி, டவர் எதுவும் கிடைக்காம இருக்கும் பாட்டி. அப்படியா தான் இருக்குமோ? ஒண்ணுமே கேட்கல. சரி, கட்டா இருக்கும் போல, அப்புறமேட்டு கூப்பிட்டா பேசிக்கலாம். சரி பாட்டி. ஷோ, டவர் கிடைக்காம கட் ஆயிருச்சு. சரி, மறுபடியும் கூப்பிடுவோம். போன் போகுது. மறுபடியும் போன் அடிக்குது பாட்டி. மறுபடியும் அவங்களா கூப்பிடுறாங்க? ஆமா பாட்டி. அலா. மறுபடியும் வாய்ஸ் தேஞ்சு போன ரெக்கார்டு கணக்கால இருக்குது. ஹலோ சின்ன பொண்ணு, நான் தான் துரை பேசுறேன். மாப்பிள்ள தம்பி. சின்ன பொண்ணு, மாப்பிள்ள தம்பி தான் போன் அடிச்சிருக்குது, உன்கிட்ட தான் பேச கூப்பிடும் போல இருக்கு. ஐயோ பாட்டி, நான் பேசல, நீங்களே பேசிட்டு வச்சிருங்க. இல்ல, ஒரு வார்த்தை பேசுறியா? ஐயோ எனக்கு கூச்சமா இருக்கு பாட்டி. சரி சரி, நானே பேசிடுறேன். ஹலோ தம்பி. ஹே சின்ன பொண்ணு, நான் தம்பி இல்ல. எப்பா, நான் சின்ன பொண்ணு இல்லப்பா, சின்ன பொண்ணோட பாட்டி பேசுறையா? பாட்டி சாரி பாட்டி, தெரியாம போன் நம்பர் அது இது வந்து. ஹலோ 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 தம்பி. எம்மாடி, போனு கட்டாயி போச்சு. சரி பாட்டி, மறுபடியும் போன் போட்டு கூட நான் பேசுறேன். வேணாம் பாட்டி, கம்முன்னு இருங்க, வாங்க நம்ம போவோம். என்னன்னு தெரியலையேம்மா, பேச பேச கட்டாயி போச்சு, அதான். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பாட்டி, போங்க பாட்டி போலாம். ஷோ, என்கிட்ட பேசுறதுக்கு தான் போன் பண்ணி இருக்காரு. பையன் என்ன பண்றான்? அது என்னத்த பண்ணும், உள்ளதான் படுத்து கிடக்குது. ஒரு வேலை வெட்டி எதுவும் பார்க்கலாம்ல, இப்படியே காலத்தை ஓட்டிடலான் இருக்கானோ? என்னத்தமா நான் சொல்றதுக்கு, வாய திறக்க முடியல. ஏதாவது வந்தா நான் வீட்டை விட்டு போறேன்றான். என்னத்த சொல்றது, அந்த மனுஷன் போயிட்டான். இப்ப நம்ம தானே பாக்குறோம் வைக்கிறோம், நம்ம கஷ்டத்துல கூட இருப்பான்னு பார்த்தா இவன் மேற்கொண்டுதான் கஷ்டத்தை கொடுக்கறான். இப்பெல்லாம் எல்லா பசங்களும் அப்படித்தாமா இருக்காங்க. என்னத்த சொல்றது, என் பையனை எடுத்துக்க, என்ன நேரம் பார்த்தாலும் தண்ணி தான். வீட்டுக்கு 10 ரூபா சம்பாதிச்சானா 5 ரூபா தான் கொடுக்குறான். அதை வச்சு எப்படி இந்த காலத்துல எல்லாம் குடும்பத்தை ஓட்டுறது?
எப்படியும் என் மருமவத்த புண்ணியவதி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஏமா உங்க பையன் 10 ரூபாயா சம்பாதிச்சு 5 ரூபா வீட்டுக்கு கொடுக்குறாரு. இது 1 ரூபா கூட சம்பாதிக்கிறதுல வீட்டுல இருக்கிற நம்மளா 5 10 வந்து உனக்கு கண்ணுக்கு தெரியாம ஒளிய வச்சா கூட அதையும் எடுத்துட்டு போய் செலவு பண்ணிடுறான். சிரமம் தான் தாயி. ஒத்தப்புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு இது நம்மள நல்லா வச்சு செய்யுதுமா. எப்படியும் இப்ப வயசு 21 ஆச்சுல, ஒரு கால் கட்ட எதுவும் போட்டா அவன் பாட்டுக்கு வேலை வெட்டி எதுவும் பாப்பான்ல. ஏமா இவனை வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு பத்தலையா? இல்ல இன்னொரு புள்ள வாழ்க்கை வரைக்கும் எடுக்கணுமா? வர புள்ள என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கணும் நம்மளையே திட்டுவா. அந்த அளவுக்கு பண்றான் இவன். ஏண்டா ஃப்ளக்ஸ் அடிக்க போகணும்னு எத்தனை மணிக்கு சொன்னான், இன்ன வரைக்கும் இந்த கதிரை காணோம். ஏண்டா அவனுக்கு என்னைக்குடா நேரங்களமா வரணும்னு ஏதாவது இருக்கு? அவனை வீட்டுக்கே போய் அடிச்சு கூட்டிட்டு வந்தா தாண்டா வருவான். நியூ இயர் வேற வரப்போகுது, ஏற்பட்ட வேலை கிடக்குது, பந்தல் கட்டணும் அது இதுன்னு இவன் பாட்டுக்கு இருக்கான்டா. சரி சரி போ, அவன் வீட்டுக்கு போய் அவனை கூட்டிட்டு போவோம். சரி மச்சி. எனக்கு இவன் வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கலனாலும் வீட்டோட இருந்தானா போதுமா. வெளியே எங்கிட்டு போய் பிரச்சனை இது கூட்டிட்டு வந்தானா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமாமா ஆமா ஆமா. அதுவும் இல்லாம இவன் கம்முன்னு இருந்தாலும் இந்த வள்ளியக்கம்மாவன் அந்த சாந்தாமாவன் இவங்க எல்லாம் இவனை சும்மாவே விடுறதில்ல. வந்துடுறாங்க வண்டி எடுத்துட்டு, இல்லையா அந்த குட்டி சோத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன பையன் யாரையாவது போனானா இவனை கூட்டி விடுறது. இவனும் போயிடுறான் அவங்க கூட. போய் ஒரு உருப்படியா ஒரு வேலை வெட்டியை பார்த்தா பரவாயில்லையே, உருப்படாம போறதுக்கு தானே வேலையை பாக்குறானுங்க. பாத்தீங்களா சொல்லி வாயமுள்ளதான் வந்துட்டானுங்க. ஏண்டா சீக்கிரமா போடா. அந்த அக்கா விளக்க மாத்த வச்சாலே விளாசுன்னு விளாசிரும். இப்போ உலக்கைய வேற கையில வச்சிருக்கு, பொழந்து கட்டிரும். போடா. ஏ கதிரு மாப்பிள. என்னமோ இவன் அக்கா தங்கச்சியை கட்டின மாதிரி மாப்பிளன்னு கூப்பிடுறான் பாரு. மச்சி வந்துட்டீங்களாடா? போலாமாடா? இந்தாடா எங்கடா போற? ஏமா நியூ இயர் வருதுல, ஃப்ளக்ஸ் அடிக்க போறோமா? ஆமாடா வருஷம் வந்துகிட்டு தான் இருக்குது நியூ இயர். ஆனா நீங்க உருப்படியா ஒரு வேலை வெட்டியை பாக்குறீங்களாடா? உருப்படாம பாத்துக்கிட்டு தான் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏமா வெளிய நின்னு கத்தாத, நானும் உன்கிட்ட பல வட்டி சொல்லிட்டு சும்மா கத்திக்கிட்டே இருக்காதமா. அப்ப வீட்டோட கடை போமா. யாரு இவங்க கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு ராத்திரி வீட்டுக்கு வரும்போது சோறு போடாம வயித்த காய போடுறேன். அன்னைக்கு தான் இருக்குடி உனக்கு. போமாப்ல. இந்த வண்டியில 2 பேரே போக முடியாது, 3 பேர் எப்படி போறானுங்கன்னு பாரு. பாத்தீங்களாமா எங்க போறீங்கன்னு கேக்குறேன், அத கூட சொல்லாம போறாங்க. இவனுங்களெல்லாம் என்னத்த சொல்றது பாருங்க. அதுவும் இல்லாம 3 பேர் போறாங்க. எங்கிட்டாவது விழுந்து வாருனா என்ன பண்றது? பெத்தவங்க நம்ம தான் வச்சுக்கிட்டு அழுவணும். இந்த பசங்க எல்லாம் ஏனா புரிஞ்சுக்காம இப்படி தெரியுதுங்கன்னே தெரியலையே. நான் சொல்றேமா, ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்திருந்தா கூட நான் நிம்மதியா இருந்திருப்பேன், ஒரு கை வேலை வாங்கி செய்யும். ஆனா ஒரு பையனை பெத்துக்கிட்டு தினந்தோறும் எனக்கு இப்படியே ஒரு அச்சனையா தான் கிடக்கு. வாங்கம்மா வாங்க. முகூர்த்த பட்டு பார்க்கணும். இங்க எல்லா வகையான பட்டும் இருக்குங்க, காஞ்சிபுரம் பட்டு எல்லாமே இருக்கு. இங்கே பாத்துக்கலாம் வாங்க. வாங்கம்மா, இங்கே எல்லாம் கிடைக்குமா? நமக்கு பட்டு புடவை வந்து 500 ரூபா ஸ்டார்டிங் பிரைஸ்மா. அதுல இருந்து 1 லட்சம் ரூபா வரைக்கும் கூட பட்டு புடவை இருக்கு. நீங்க எந்த ரேட்ல பாக்குறீங்கன்னு சொல்லுங்க, அந்த ரேட்ல இருந்து நான் எடுத்து போடுறேன். எங்க எந்த ரேட்டுங்க? எனக்கு என்னமா தெரியும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்க. துரையை கூப்பிடுங்க. துரை வாயா. எப்பா முகூர்த்தப்பட்டு எத்தனை ரூபாய்க்கு எடுக்கிறது? அம்மா எங்களுக்கு என்னமா தெரியும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்கம்மா. சரி ஒரு 30,000 ரூபாய்க்கு எடுக்கவா? சரிம்மா. ஏங்க ஒரு 30,000 ரூபாய்க்கு முகூர்த்த புடவை, அதே மாதிரி 3 புடவை எடுங்க. ஏன்னா பரிசத்துக்கு ஒன்று, நிச்சயத்துக்கு ஒன்று, கல்யாணத்துக்கு ஒன்று, 3 புடவை. சரிங்க. செக்கா நம்ம சின்ன பொண்ணு கொடுத்து வச்சவக்கா பாத்தீங்களா? 30,000 ரூபாய் புடவைக்கா 3 புடவை, 3 சேர்த்து 1 லட்சம் வந்துருமே. ஆத்தி ஆத்தி நம்மளா 30,000 ரூபாய் இந்த 3 வருஷத்தையே ஓட்டிடுவோம். இவங்க கல்யாணத்துக்கு 30,000 ரூபாய். ஏண்டியம்மா 30,000 ரூபாய்க்கு இவங்க எடுக்கிறாங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு ரிசப்ஷனுக்கு அதே இதுன்னு. நான் வெறும் 10,000 தான் கொண்டு வந்திருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. ஏக்கா கவலைப்படாதக்கா, நான் ஒரு 5,000 கொண்டு வந்திருக்கேன், அதையும் போட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் விடு. இதுக்கு தாமா பெரிய குடும்பம்னாலே கொஞ்சம் பயம் எனக்கு. அக்கா கம்முனு இருக்கா. இந்த புடவையெல்லாம் 30,000ங்களா? ஆமாங்கம்மா இது எல்லாமே. ஆத்தி புடவையெல்லாம் பல பல பலன்னு மின்னுதே. இதை கட்டுறதா இல்ல கண்ணில் வச்சு ஒத்துறதானே தெரியலையே, அம்புட்டு அழகா இருக்கு. இந்த மாதிரி சேலையெல்லாம் கட்டுறதுக்கு நமக்கு தான் கொடுத்து வைக்கல. ஏம்மா இந்த புடவையெல்லாம்? ஐயோ அது 1000 ரூபாய் புடவை, அது தெரியாம எடுத்து வச்சிட்டேன். ஏங்க நம்ம பங்காளி வீட்டுக்கு துணி வச்சு கொடுப்போமா இல்லை மாமா மச்சான் வீட்டுக்காங்க? மாமா மச்சானுக்கு அப்புறம் கூட பிறந்தவங்களுக்கு. சரி அதில் எத்தனை புடவை எடுக்கட்டும்? பார்த்து எடுங்க. இதில் ஒரு 30 புடவை கொடுத்துருங்க. சரிங்க எடுத்துக்கலாம். சம்மந்தியம்மா நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு எத்தனை புடவை எடுக்கிறீங்க அதை எடுங்க, இதிலே எடுத்துக்கோங்க. இல்லைங்க சம்மந்தி நீங்கள் எடுங்க, நான் அப்புறமேட்டுக்கு எடுத்துக்கிறேன். அட எடுங்கன்றேன். நான் மாப்பிள்ளைக்கு இவங்க குடும்பத்துக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இருக்கேன். இதில் வேற இவங்க இந்த துணியை எடுத்தா நான் எங்கிட்டு போவேன் காசுக்கு? அட எடுங்கம்மா. இல்லைங்க நான் அப்புறம் பார்த்து எடுத்துக்கிறேன்.
அவங்களுக்கும் சேர்த்து இதுல ஒரு இன்னொரு 20 புடவை சேர்த்து எடுத்துருங்க. சரிங்கம்மா. ஷோ, முகூர்த்த புடவை எடுக்கிறத விட்டுவிட்டு எங்க அம்மா மத்தவங்களுக்கு எல்லாம் புடவை எடுத்துட்டு இருக்கு. இப்போ அந்த புடவையில பாருங்கம்மா, எது நம்ம சின்ன பொண்ணுக்கு அழகா இருக்கும்னு. இந்த பச்சை கலர் நல்லா இருக்கும், நம்ம சின்ன பொண்ணுக்கு நல்ல எடுப்பா இருக்கும். பச்சையா? வேண்டாம் வேண்டாம். இந்த கருநீலம் கூட நல்லா இருக்குமா? ஆஹா, அதுவும் வேண்டாம். ஏக்கா, அந்த மாங்காய் பூ போட்டது கூட நல்லா இருக்குங்கக்கா. ஐயோ சித்தி, அதெல்லாம் நல்லா இருக்காது சித்தி. டேய், எடுக்கிறவங்களே குறை சொல்லிக்கிட்டு இருக்க, நீயே வந்து எடுக்க மாட்டேங்கிற, என்னடா நீ? மா, சின்ன பொண்ணுக்கு இந்த ரெட் கலரு மெரூன் கலர்லாம் ரொம்ப அழகா இருக்குமா, அதுல எடுங்கம்மா. எம்மாடி, அதான் மாப்பிள்ளையே சொல்லிட்டார்ல, அந்த மெரூன் கலர்ல ஒண்ணு, அந்த அவர் சொன்னார்ல அந்த சிவப்பு கலர்ல ஒண்ணு, அப்புறம் அந்த கோல்டன் கலர் சொல்லுவாங்களாமா, அதுல ஒண்ணு எடுத்துரு. சரியாப்பா, உனக்கு சந்தோஷமா? போங்கம்மா. ஏக்கா, உன் மாப்பிள்ளை எப்படி பாத்தியா? புள்ளைக்கு இப்பயே ஆசைப்பட்டதெல்லாம் எடுத்து கொடுக்கறாரு. இன்னும் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி எல்லாம் எடுத்து கொடுப்பாரோ. நீ வேறடி, என் வயித்துல புளி கரைச்சிக்கிட்டு இருக்குது. அட போக்கா, நீ வேற. சந்தோஷமா பாப்பியா? ஏங்க, எம்பிட்டு நேரம் ஆகும், நாங்களும் போய் சோழிய பார்க்கணும்ல. அவ்வளவுதாம்மா, அவ்வளவுதான். சரி சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்த நகை தான். அது ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப இந்த நகையெல்லாம் உருக்கிவிட்டு புது நகை செய்யணும் என் பேத்திக்கு. அவ்வளவுதானம்மா, செஞ்சுட்டா போச்சு. ஏன்னா நீங்க கைராசிக்காரரு, உங்ககிட்ட வாங்கிதான் இத்தனை நாளா எல்லாம் அப்படியே இருந்துச்சு. அடகு கடைக்கு கூட போகாம பாதுகாப்பா இருந்துச்சு. அதனாலதான் உங்ககிட்ட நான் வந்தேன். அது என்னம்மா செஞ்சுட்டா போச்சு? எத்தனை பவுனுமா? மொத்தம் 10 பவுன் இருக்குங்க. சரி, அது பண்ணிக்கலாங்க. என்னங்க, உரசி பாத்துக்கோங்க. நான் செஞ்சு கொடுத்த நகையை நான் எங்கிட்டமா உரசுவேன்? இல்ல, முன்ன பின்ன அப்புறம் எடுக்குதுன்னு சொல்லக்கூடாது, அதுக்குதான் பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. இந்த புது மாடல்லாம் பார்க்கணும். புக் எதுவும் வச்சிருக்கீங்களா இல்ல எப்படி? ஏமா, இப்ப உருக்கிட்டு இருக்கனால வீட்டுல தான் புக் இருக்கு. போன் வச்சிருக்கீங்களா? அதுல வேணா நான் பிள்ளைய அனுப்பிவிட சொல்றேன். சரிப்பா, அப்படி கூட பண்ணிருங்க. சரிம்மா, நான் பிள்ளைக்கு போனை போட்டு சொன்னா உடனே அனுப்பிடும். நீங்க உடனே பார்த்து என்ன டிசைன் எதுன்னு சொல்லிருங்க. எப்போ தரணும்? எப்பா, இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே எல்லாமே பண்ணி ஆகணும். இந்த ஒரு வாரம் தான் டைம். மொத்தம் 4 நாள் 6 நாள் இருக்கியா? 6 நாளைக்குள்ள பண்ணிருவியா? அதெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா, அசதி புல்லாம். மற்றவங்களுக்கு செய்யற மாதிரி செய்யாதீங்க, நம்ம குடும்பத்துக்கு செய்யறதா நினைச்சு நல்லா பண்ணுங்க, சரிங்களா? அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றேம்மா. முதல்ல தான் சின்ன பொண்ணு கிட்ட பேசலான்னு பார்த்தா பேச முடியாமையே போயிருச்சு. சரி, இப்பயாவது ஒரு வார்த்தை பேசுவோம். ஐயோ, இப்பயாவது ஒரு வார்த்தையாவது பேசணுமே. இந்த ஸ்பைடர்மேன் துணி கேட்டா அது எங்கிட்ட இருக்குன்னு தெரியலையே. எனக்கு தம்பி, பொண்ணுகிட்ட போன் பேசுறீங்களா? ஐயோ அக்கா, அப்படி இல்லைங்கக்கா, ஆபீஸ்ல உள்ளவங்களுக்கு. ஆபீஸ்ல உள்ளவங்களுக்கு ஆளுங்க இருக்கும்போது பேசலாம். கட்டிக்கு போற பொண்ணுகிட்ட தானே இப்படி தனியா சூசகமா பேசலாம். சரி சரி, பேசுங்க பேசுங்க. நான் சின்ன பொண்ணுகிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு இந்த அக்கா ஏன் இப்படி வெக்கப்பட்டுட்டு போறாங்க? சரி, ஒரு வார்த்தையாவது பேசிடுவோம். இன்னைக்கு எல்லாருமே பட்டெடுக்க போயிட்டாங்க. நாங்க தான் இந்த நகையெல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் சரி பண்ணணும் தான் இங்க வந்தோம். ஓ சரிங்கம்மா. போன் அடிக்குது போல. ஐயோ, மறுபடியும் அவர் தானே. யாருமா? பாட்டி, அவங்க தான். ஓ சரி சரி, போனை கொடு, நான் பேசுறேன். ஐயோ, அவர் என்கிட்ட பேசணும்னு கூப்பிட்டாரு. இந்த பாட்டி வேற. ஹலோ தம்பி. மறுபடியும் இந்த பாட்டி கிட்ட பேசுறதுக்கு நான் போனே பேசாம இருக்கேன். நான் பாட்டி கிட்ட போனை கொடுத்தனா இல்ல இவகிட்ட போனை கொடுத்தனே தெரியல. எப்ப போன் அடிச்சாலும் பாட்டி வேற அலோ தம்பி அலோ தம்பின்னு. என்ன தம்பி, பேசிட்டீங்களா? நானே கொலை காண்டுல இருக்கேன், இதுல இந்த அக்கா வேற.